மாவட்டத்தில் சன்மார்க்க சங்க தலைவர் நான். என்கிட்ட பொறுப்பாக படிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சங்கம் நடந்துகிட்ருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். நான் அங்கே சங்கத்தில் பொறுப்பேற்று உள்ளே போகிறேன். நான் சன்மார்க்க சங்கத்தை உள்ளே நுழைஞ்சி நான் பேசுகின்ற பொழுது வள்ளலாருடைய அருட்பாவை படித்து 6 மாதம் தான் ஆச்சு எனக்கு. அப்போது 6வது மாதத்தில் எனக்கு தலைவர் போஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஈரோடு மாவட்டத்தினுடைய சன்மார்க்க சங்க தலைவராக நான் அந்த சங்கத்துக்கு உள்ளே போகிறேன் சார். உள்ளே போனால் அந்த செவுரு பூரா பார்த்தீங்கன்னா அந்த சங்கத்துள்ள அதுக்கு அப்பர் சாமி மடன்னு பேர் இருக்குது. அந்த சங்கத்தில் பூரா எல்லா படமும் இருக்கும். சுற்றி சன்மார்க்க சங்கத்தில் முருகன் படம் இருக்கும், விநாயகர் படம் இருக்கும், பெருமாள் படம் இருக்கும், சிவன் படம் இருக்கும், வாரியார் சாமிகள் படம் இருக்கும், அப்புறம் சித்தர்கள் படம் இருக்கும், நாயன்மார்கள் படம் இருக்கும். எல்லாம் லைனாக பார்த்தா ஏதோ இந்த மாயா, அதாவது மந்திரஜால என்னன்னு சொல்லுங்க, இந்த மந்திர தந்திரம்லாம் செய்யக்கூடிய இடத்துக்கு போவோமே, எல்லா படத்தையும் மாற்றி வச்சுருக்கானுங்க சார். பார்த்தா எனக்கு உள்ளே போனோடனே என்னடா அது இவ்வளோ மோசமாக பண்ணுறானுங்களே சன்மார்க்கத்தில் இருந்துட்டு உள்ளுக்குள்ளேயே எனக்கு உறுத்துது, வெளியே சொல்ல முடியாது. அப்போது டாக்டர் ராஜமாணி இருக்கார், முருகேசன் இருக்கார், இன்னும் எங்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் அருட்பாவை தெரிஞ்சவங்க தான், படிப்பாங்க, தெளிவு கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன், தலைவர் போஸ்ட் கொடுத்துட்டாங்களா, கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிவிட்டு ஒரு வாரம் ஆச்சு. என்னப்பா அந்த பில்டிங்லாம் ரொம்ப ஒற்றையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஒரே டஸ்ட்டாக இருக்குது, ஏன் பெரிய தலைவலியாக இருக்குது, வந்தாவே நெடியேறுதப்பா, நாளைக்கு ஒரு 4-5 ஆள் அனுப்பி இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் படங்களையும் எடுத்து இந்த அண்டர் கிரவுண்ட் ஒன்று இருக்கும், அதை கொண்டு போய் கீழே வைப்பா, இல்லை பூரா ஒற்றைன்னு அடித்து எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பெயிண்ட் கொடுக்குறேன், பெயிண்ட் வாங்கிட்டு வந்து எல்லாம் அடிக்கலான்ட்டேன். படத்தை பூரா கழட்டியாச்சா, அது எங்கே கொண்டு போய் போட சொன்னால் அண்டர் கிரவுண்டு ஒன்று இருக்குது, அதில் போட சொல்லிட்டேன். எல்லாத்தையும் வெள்ளை பெயிண்ட் அடிங்கன்ட்டேன். சுத்தமாக வெள்ளை அடித்து நீட்டாக பண்ணியாச்சு. நீட்டாக பண்ணிட்டோடனே முன்னாடி ஜோதி தரிசனம், ஜோதி மட்டும்தான் வச்சுருக்கு, மீதி எதுவும் அங்கே இருக்கக்கூடாது. பக்கத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜீவகாரணி ஒடுக்குன்றதை மட்டும் ஒரு பலகைகளை எழுதி, ஜீவகாரணி ஒடுக்கத்தை வள்ளலார் இதை முக்கியமானதை வச்சு எடுத்து, கடவுள் ஒருவர் அவருடைய கொள்கையை மட்டும் எழுதி இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சாச்சு. அப்புறம் ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. கூட இருந்த சன்மாரிகளாம், ஏப்பா கதிர்வேலு அங்கே படமெல்லாம் கட்டினியப்பா, அது மறுபடியும் மாற்றவே இல்லை அப்படின்னாங்க. மாட்டலாம் இருங்க, எல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாம் எல்லாம் பிரேம்லாம் மாற்றி, அது கூட பழசாக கிடக்குது கசாமத்தானு, எல்லாம் வெள்ளை அடிச்சுன்னா அதை மாட்டினா அசிங்கமாக இருக்கும், அதனால் அப்படியே இருக்கட்டும், தேவைப்படும்போ மாட்டிக்கலான்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு அப்படியே ஏமாற்றி ஒரு படத்தை கூட மாட்டல. நான் எல்லாத்தையும் தூக்கியாச்சா. அப்போ சபை பார்த்தா அப்படியே பரிசுத்தமாக இருக்கும். ஆண்டு விழா இருப்பாங்க ஒரு வருஷம். அப்போ ஈரோட்டில் முதலியார், செட்டியார், ரெட்டியார், கவுண்டர் இது மாதிரி பேரை போட்டு தான் பத்திரிக்கை அடிப்பாங்க. அதுக்கு முன்னாடி தான் இப்போ சாய்பாபா செட்டியார் கொடை வள்ளல்னு போடுவாங்க. நர்சஸ் காப்பி உரிமையாளர் அவருக்கு பேர் சாய்பாபா செட்டியார். அவர் இந்த அன்கொடையை கொடுக்குறதுனால அவர் கொடை வள்ளல்னு பேர். ஆரிய ரத்தன முதலியார் அப்படின்றது டெக்ஸ்டைல்ஸு அவர் பேர். அதுக்கப்புறம் நாய்க்கிற்கு நாய்க்கிர் போடணும் கீழே. அப்புறம் முதலாளி சாஹிப்னா முதலாளி சாஹிபு அப்படின்னு ஜாதி பேர்லாம் போடணும். கவுண்டர்னா கவுண்டர் பேர் போடணும். அப்போ எம்பி ஒருத்தர், ஒரு பேர் நல்ல பேர், செங்குட்டுன்னு இது ஒரு பேர். செங்கோட்டை அவர் கோபிகார். இங்கே செங்குட்டுவன் எம்பியாக இருந்தார். அதுக்கப்புறம் பழனி தொகுதி எம்பி யார் தெரியுங்களா? சேனாதிபதி கவுண்டர்னு பேர், சேனாதிபதி கவுண்டர் அவர். இவங்கெல்லாம் பத்திரிக்கையில் வர வச்சு போடணும். ரெட்டியார், முதலியார், செட்டியார், நாய்க்கிடு இதெல்லாம் போடணும். அந்த வருஷம் விழா நான் எடுக்கணும்ல, என்ன பண்ணிட்டேன், ஒருத்தன் பேர் கூட ஜாதி பின்னாடி போடக்கூடாதுன்ட்டேன். சார் எல்லோரும் பயப்படுறானுங்க சங்கத்தில். எங்கள் இவ்வளோ காலமாக அவங்க பேர் போட்டு வசூல் கொடுக்க மாட்டாங்க, அவர் அன்னதானத்துக்கு செலவுக்கெல்லாம் பணங்க, அவன் பேர் போடலன்னா பணம் பணம் அவன் கொடுத்தா என்ன கொடுக்காட்டினா இருக்கிறத வச்சு செஞ்சுட்டு போன போச்சு. அதுக்காக எவன் ஜாதி நான் போடணுன்ற அவசியம் கூட போட மாட்டேன் அப்படின்ட்டு பத்திரிக்கை எல்லோரும், ஐயா நீங்கள் விழா நடக்குது இந்த வருஷத்துக்கு எல்லோரும் நீங்கள் வந்துருன்னு ஃபோன் பண்ணி எல்லோரும் சொல்லிட்டு சரின்னு மாமூலாக வரமான்னு பண்ணிட்டேன். அவன் பத்திரிக்கை எல்லா ஜாதியும் தூக்கணும். அப்புறம் எஸ்கேம் மயில்சாமி கவுண்டர்னு பேர் அவருக்கு. இப்போ மயிலானந்தம். அப்போ மயில்சாமி கவுண்டரு நமக்கு நெருங்கிய நண்பர் அவர். அப்போது அதெல்லாம் போட்டுருவாங்களா, எல்லாத்தையும் தூக்கிட்டு கம்ப்ளீட் ஜாதி எதுவுமே கிடையாது. பத்திரிக்கை கொண்டு ஒன்று கொடுத்தா பத்திரிக்கை மேலே இங்கே எல்லோரும் பார்க்குறாங்க. சாய்பாபா அவர்கள் செட்டியார் இல்லை,
ரத்ன முதலியார் இல்லை, முதலியார் இல்லை, மயில்சாமி அவர்கள், மயில்சாமி கவுண்டர் இல்லை. அப்புறம் இன்னும் 4-5 பேர் முக்கியமானவங்க. செட்டியார் தூக்கியாச்சு, சாய்பை தூக்கியாச்சு, எல்லாத்தையும் தூக்கியாச்சு. மொட்டையாக நிற்குது. ஈரோடு கதிர்வேல் அவர்கள், டாக்டர் ராஜமாணிக் அவர்கள், இப்படி தான் சன்மாரிகள் பேர் அவர்கள் தான். ஜாதி எல்லாத்தையும் தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் எழுதுனதில் வந்து இந்த வரலாறு எழுதுவாங்கல்ல, ராமையா பிள்ளை மகன் ராமலிங்கன்னு எழுதுவாங்க. ராமையா மட்டும்தான் போடுவேன், ராமலிங்க பிள்ளைன்னு தூக்கிட்டேன். வள்ளலாருடைய அப்பா பேரையும் பிள்ளைன்னு போட மாட்டேன். வேலாயுதம் முதலியார் கிடையாது, வேலாயுதனார் தான். நான் நூல்லேயே அப்படி தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் எழுதி எல்லாம் கம்ப்ளீட்டு மாற்றிட்டேங்க. மாற்றிட்ட உடனே ஈரோட்டில் எதிர்ப்பு எக்கச்சக்கம், எனக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், வள்ளலாருடைய கட் அவுட்ருக்கு விபூதி வைக்கக்கூடாதுன்னு முதல் தமிழ்நாட்டில் குரல் கொடுத்தேன். ஈரோடு கதிர்வேல் தான். அப்போ நான் தலைவராக இருக்கேன். வள்ளலாருடைய கட் அவுட்ருக்கு இனிமேல் விபூதி அணியக்கூடாது, விபூதி வைக்கக்கூடாதுன்னு ஒரு கட் அவுட்டை நான் புதுசாக தயார் பண்ணேன். தயார் பண்ண உடனே அங்கே வந்து, ஐயா வாங்க 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 யார் தெரியுதா? நம்ம அன்பரு திருவண்ணாமலை ஜானகிராம ஐயா அவர்கள். வாங்க 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 வாங்க. குரல் கேட்டது. ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். முக்கியமான சப்ஜெக்ட் அவரும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம பேசும்போது நல்ல நேரத்தில் வந்துட்டார். அப்போது கட் அவுட்டில் ஒன்று நான் ஈரோட்டில் முதல் தயார் பண்ண, நான் தலைவராக இருக்கும்போது அந்த வள்ளலாருக்கு விபூதி அடிக்காத கட் அவுட்டில் தயார் பண்ணேன். விபூதி கூடாது இனிமேல் வள்ளலாருக்கு, நீங்கள் யார் வேணாலும் வச்சுங்க, வள்ளலாருக்கு ஜாதி சமய மத சின்னங்கள் வைக்கக்கூடாதுன்னு கம்ப்ளீட் பிரேக் பண்ணேன். அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு. ஈரோட்டில் வந்து சிவனடியார்கள் குரூப்பு பெருசாக இருக்காங்க, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து ஒரு 10-50 பேர் எல்லாம் கோடீஸ்வரனுக்கு தான். அவங்கெல்லாம் எதிர்ப்பு. எப்படி விபூதி இல்லாத ஒரு வள்ளலாரை உருவாக்கலாம்? விபூதி எவ்வளோ பெரிய சைவ சமயத்தினுடைய ஒரு பிரசாதம் அது. இதை போய் வள்ளலாருக்கு வைக்காதுன்னா, வள்ளலாருக்கு அந்த காலத்துலேயும் விபூதி வச்சு தானே இருக்குது அப்படின்லாம் பெரிய போராட்டம் நடந்தது. இந்த போராட்டம் நடக்கிறதுக்கெல்லாம் நான் என்னாச்சு, அந்த விழாவுக்கு எல்லாத்தையும் ஜாதி பூரா தூக்கிட்டு பேரை போட்டுட்டுனா இந்த எதிர்ப்பக்கம் ஒரு பக்கம் நடக்குதா. அப்போது தியானேஸ்வரன் ஒரு கலெக்டர், ஈரோட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. தியானேஸ்வரன் ஒரு கலெக்டர், அவர் நமக்கு நெருங்கிய நண்பர். அவருக்கு இந்த மேட்டர்லாம் போய் சொல்கிறேன். ஐயா இது மாதிரி பிரச்சனை, வள்ளலார் விழா எடுக்கிறேன், முதல் தலைவராக இருக்கேன், ஆண்டு விழா எடுக்கிறேன், என்னென்ன மாதிரி சீர்திருத்தங்கள் வள்ளலார் சொன்னதை நீ கொண்டு வர போகிறோம். மகாலிங்கம், கிரிதாரி பிரசாத், ஓரநடிகள், துறவியார், மூபாலு, தமிழ்நாட்டு கோவிந்தசாமி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சன்மாரிகளையும் போட்டிருக்கேன். 3 நாள் விழா, 30 விழா ஆச்சுங்களா. இவங்க கலாட்டா பண்ணுறதுக்கு ஒரு குரூப் அங்கே தயாராக நிற்குது, எங்கள் சிவனடியார்கள் குரூப்பு. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு 6 அடி கட் அவுட்டில் வந்து இந்த உள்ளே கூட இருக்கிற படசாட்சி வச்சுருக்கோம் தான். அதுக்கு வந்து விபூதி இல்லாத கட் அவுட்டை ஸ்டேஜில் கொண்டாந்து வச்சுட்டேன். வெளியில் வந்து ஒரு 3 பில்லர் ரோடு, பெரிய ரோடு, பிறப்பு ரோடு தெரியுமில்ல, அந்த பிறப்பு ரோட்டில் 3 பில்லர் பெருசாக வச்சு, இந்த பக்கம் ஒரு 16 அடி, இந்த பக்கம் ஒரு சென்ட்ரல் ஒரு 16 அடி பெரிய பெரிய வள்ளலார் கட் அவுட்டு விபூதி இல்லாது. அதுக்கு மேலே வந்து ஞான சபை 2 ரோடு தண்ணி சேர்ற மாதிரி, அதுக்கு மேலே ஒரு வள்ளலார். இது 3 இடத்துல அது மாதிரி ஒரு ஆட்சி போட்டோம். இது வந்து விழாவுக்கு டாக்டர் ராஜமாணிக்கு பயப்படுறாரு, முருகேசன் பயப்படுறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற சமாரிக்கு பூரா பயப்படுறாங்க. பத்திரிகையில் ஜாதி தூக்கணும் 1, வள்ளலாருக்கு விபூதி வைக்கக்கூடாதுன்னு தூக்கணுது 2. அதுக்கப்புறம் விழா 30 விழா எல்லாம் சமயவாதிகள் சார்ந்த சன்மாரிகள் தான் வராங்க. ஊரநடிகள் பூரா பக்கா சமயவாதி. இப்போ நம்ம ஊரநடிகள் இருக்கார்ல, அவர் சமயம் இருப்பார், சன்மார்க்கத்தில் இருப்பார். அவர் நமக்கு பக்கபலமாக இருந்தவர் யாருன்னா துறவியார் கந்தசாமின்னு பேர், கேள்விப்பட்டீங்களா? துறவி கந்தசாமின்னு மணிமாடம், அவர் காலமாயிட்டார். அப்புறம் ஈரோட்டில் டாக்டர், அவர் 2 பக்கம் இருப்பார். அப்புறம் மகாலிங்கம், கிரிதார் பேர் எல்லாம் ஒரு 30 விழா. காலையில் ஒருத்தர் தலைமை, மதியம் 6 நாளைக்கு 6 வேலைக்கு 6 தலைவரை போட்டேன். அதில் ஈரோடு கலெக்டர் தலைமை 1, எஸ்பி தலைமை 1, ஜட்ஜி தலைமை 1, இவங்கெல்லாம் ஊர்நடிகள் தலைமை 1, துறவியார் தலைமை 1, இப்படி வந்து பிரிச்சுட்டேன். சன்மாரிகள் சொற்பொழிவு தலைமை மட்டும் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மட்டும் போட்டுவிட்டேன். இது என்னாச்சுன்னா, ஈரோட்டில் பெரிய ஒரு பிரச்சனை கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் கலெக்டையும் எஸ்பியும் போட்டேன்னா, இந்த பொசிஷன் இப்படி இருக்குது சார், வள்ளலாருடைய கொள்கை இப்படி, அவங்களுக்கு நூலெல்லாம் முதலே கொடுத்துருக்கேன். வள்ளலார் திருவிழெல்லாம் கொடுத்து படிக்க சொல்லியிருக்கேன். அவங்க முற்போக்கு சிந்த மாதிரி நல்லா படிச்சுட்டாங்க, ஓகே பண்ணிட்டாங்க.
நீங்கள் போங்க சார் நான் பார்த்துக்கிறேன்ட்டேன். ஃபுல் பந்தோபஸ்து போலீஸு. அது மாதிரி பந்தோபஸ்து அந்த சன்மார்க்க மீட்டிங்கில் எங்கேயும் நடந்திருக்காது. அப்போவே எப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது. ஃபுல் பந்தோபஸ்து. ஊர்வலம் பிரம்மாண்டமான ஊர்வலம் பண்ணப்போ அங்கே முன்னாடி வந்து ஒரு சானிட்டோரியம் விழா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கல்யாண மண்டபம். 3 நாளைக்கு இங்கே விழா நடந்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் 3 வேளை சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும். நீ சாப்பிட்டு வந்து உக்காந்துக்கலாம். நீங்கள் நேராக போகலாம், நேராக சாப்பிட்டு வரலாம். இப்படி நடந்தது. எல்லாரும் விழா ஆரம்பிச்சிட்டோன்னே கப் சுப்புன்னு ஆகிட்டாங்க சார். போலீஸ் பந்தோபஸ்து வந்துச்சு. அப்போ மகாலிங்கம் அவங்ககிட்டலாம் அந்த தீர்மானத்தை, மாநாடு தீர்மானத்தை போட்டு வள்ளலாருடைய கொள்கைகளை பூரா வகுத்தோம். அப்போ அந்த மகா மந்திரம் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் 2ஆக பிரித்து சொல்லுவாங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி சொன்னால் மறுபடியும் அருட்பெருஞ்சோதி சொல்லணுங்க. மறுபடியும் நம்ம தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சொன்னால் 2ஆவது சொல்லணும். இந்த பிரிக்கக்கூடாத மகா மந்திரத்தை அன்றைக்கி தான் முதல்ல சேர்த்து சொல்லணும்னு சொன்னிச்சு ஒன்று. வள்ளலாருக்கு விபூதி வைக்கக்கூடாதுன்னு ஒன்று. அதுக்கப்புறம் வந்து தெய்வ நிலையத்தினுடைய திருவருட்பாவலையும் பிள்ளை ஜாதி சமய மதங்களை போடக்கூடாது. வள்ளலார் தர்மச்சிலையில் போடக்கூடிய நூல்களுக்கும் வள்ளலாருடைய படத்துக்கு விபூதி அடிக்கக்கூடாது. இப்படி நிறையா. அதே மாதிரி தமிழ்நாடு பூரா வள்ளலாருடைய கொள்கை நிலைநாட்டணும். அரசுக்கு என்ன கோரிக்கைன்னா, வள்ளலாருடைய வருவிக்க உற்ற நாளை ஆன்மநேய ஒருமைப்பாட்டு நாளாக கொண்டாடணும். அன்னைக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து விடுமுறை நாளாக அறிவிக்கணும். அன்றைக்கு மாமிச கடைகளும் மதுக்கடைகளும் மூடப்படணும் தீர்மானம் போட்டு. அதுக்கப்புறம் அதை சட்டசபைக்கே போச்சு. சட்டசபைக்கு போச்சோடனே கலைஞர் பீரியடில் கொடுத்தது. அதுக்கப்புறம் லேட் ஆச்சு. எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர்கிட்டையும் போச்சு. அது எம்ஜிஆர் சட்டசபையிலே பாஸ் பண்ணிட்டார். ஏன்னா எம்ஜிஆருக்கு வள்ளலார் மேலே ரொம்ப ஈடுபாடு. எம்ஜிஆர் படம் நடிக்கிறது நேற்று கூட சொல்லியிருக்கேன். எம்ஜிஆர் படம் நடிக்கிறது அவருக்கு ரொம்ப ஆசை. அதுக்குள்ளேயே அரசியலுக்கு வந்துட்டார். சட்டசபையில் பாஸ் பண்ணி இன்றைக்கி அது இருக்குது. வள்ளலாருடைய வருவிக்க உற்றினால் மாமிச கடைகளும் மதுக்கடைகளும் மூடணும்னு. ஆனால் 2 வருஷம் கடைப்பிடிச்சது. அதுக்கப்புறம் எல்லாம் விட்டுட்டாங்க ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் என்னாச்சு, மகாலிங்கம் 2ஆவது என்ன பண்ணார், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு நடிகள் மகாலிங்கம் எல்லாம் கொடுத்துட்டு பிறகு முதல் அவர் வந்து கேலண்டர் ஒன்று தயார் பண்ணார். யார்? மகாலிங்கம். ராமலிங்க பணிமன்றத்து மூலமாக சென்னையில். அவர் தான் அதுக்கப்புறம் முதல் வள்ளலாருக்கு விபூதி இல்லாத படத்தை உருவாக்குனது. யார்? பொள்ளாச்சி மகாலிங்கம். அவர் காலண்டரே போட்டார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பூரா அப்படியே வச்சு பாதி பேர் போடுறாங்க, பாதி பேர் போடல. இன்றைக்கி அதில் பாதி இப்படி இருக்குது, பாதி அப்படி இருக்குது. நம்மளுடைய குறிக்கோள் என்னென்னா, நீங்கள் யார் வேணாலும் வச்சுங்க, உங்களுக்கு தடை கிடையாது. ஏன்னா வள்ளலார் ஜாதியும் மதமும் சமயம் பொய்ன்னு அவர் சொல்லிட்டார். 2ஆவது அவருடைய தேகம் ஒளி தேகம், அவர் உருவமே கிடையாதுன்ட்டார். நம்மளா பார்த்து அவர் மேலே அன்பினால் நீங்கள் வள்ளலார் உருவத்தை நம்ம வச்சுருக்கிறோம். அது உங்களுடைய அன்பினால் வைக்கிறீங்க, நீங்கள் வச்சுங்க. ஆனால் அவருக்கு விபூதி வைக்காதீங்க. ஏன்னா வள்ளலாருடைய என்ன சொல்கிறாரு, சன்மார்க்க சங்கத்தாருக்கு ஒரு பாட்டை எழுதுறாரு. சன்மார்க்க சங்கத்தீர் சிற்றடியேன் உமது தாழ்வணங்கி சாற்றுகின்றேன் தயவனோடும் கேட்பீர். என் மார்க்கத்தில் என உமக்குள் ஒருவன் என கொள்வீர். எல்லாம் செய்வல்ல நமது இறைவனையே தொழுவீர். புன்மார்க்கத்தவர் போலே வேறு சில புகன்றே உந்தி மயக்கடையாதி பூரண மெய்ச்சுகமாய் தன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே. தன்னானை எண்ணானை சார்ந்து அறிவின் நீண்டே சத்தியம் வச்சு சொல்கிறார். இது சன்மார்க்க சங்கத்தாருக்கு போடுற பாட்டு. அப்போ யாரை கும்பிடணும்? எல்லாம் வல்ல இறைவனே கும்பிடணும். ஆதி அந்தமமெல்லாம் அருட்பெரு ஜோதி தன்னையே நினைவீன்கள் சுகம் பெற விழவீர். நீ விருது மேலேறு வீதி, மற்ற வீதிகள் கீழ்ச்செல்லு வீதின்றார். அப்போ நீ மேலே ஏறணுன்னா யாரை கும்பிடணும்? அருட்பெருஞ்சோதி கும்பிடணும். அப்போ அருட்பெருஞ்சோதி எங்கே இருக்கிறாருன்னு அதையும் சொல்கிறார்ல. நீ அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு அருட்பெருஞ்சோதி நீ எங்கே கும்பிடுவீங்க? நமக்கு புரியுறதுக்காக அந்த வார்த்தையை போடுறாரு. ஒரு மனிதன் ஒரு எல்கேஜி படிக்கிறான், சன்மார்க்கு வந்திருக்கான், எல்கேஜி படிக்கிறான். அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயம் கொடுத்துருக்காரு. சன்மார்க்கத்தை வளர்ச்சி அடையும் போது சில விஷயம் கொடுக்குறாரு. அதே முதிர்ச்சி அடையும் போது ஒரு விஷயம் கொடுக்குறாரு. நீங்கள் ஸ்டாண்டர்டு வர 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 உங்களை மாற்றிக்கொண்டே வரணும். இப்போ நீங்கள் சாதாரண வரவங்களுக்கு தான் சத்திய ஞான சபை ஜோதி தரிசனம். இது என்ன சொல்கிறார் வள்ளலார்? இயற்கை விளக்குன்னு சொன்னாரே தவிர இயற்கை உண்மை கிடையாது. இது சத்திய ஞான சபை இயற்கை விளக்குன்னு அதுக்கு பேர் வச்சார். அப்போது இயற்கை உண்மை வடிவர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த இயற்கை உண்மை வடிவனரை கண்டது எங்கே? உள்ள காண்றாரு. சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை யான் பெற்று கொண்டனன்.
சபை எனது உளம் என தான் அமர்ந்து எனக்கு அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. அப்போ எங்கே பார்க்குறாரு ஆண்டவரை? உள்ளே பார்க்குறாரு இல்லையா? அப்போ உள்ளே பார்க்குற கடவுளை இது வெளியே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? கடவுளை எங்கே பார்த்தீங்க? வெளியில் பார்த்தீங்க. எந்தெந்த இடத்துல பார்த்தீங்க? கோயிலில் பார்த்தீங்க, சர்ச்சில் பார்த்தீங்க, மசூதியில் பார்த்தீங்க. அப்போ எல்லாமே என்னென்ன பார்த்தீங்க? ஒவ்வொரு கடவுள் வெவ்வேறு விதமாக பார்க்குறீங்க. அந்த வெவ்வேறு விதமான கடவுள் இந்த உலகத்தில் கிடையாதுன்ட்டார் வள்ளலார். அதனால தான் வள்ளலாருடைய கொள்கையில் முதல்ல என்ன போட்டார்? கடவுள் ஒருவரே. அங்கே அழுத்தமாக சொல்கிறார், கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஃபஸ்ட்டு லைன் அதான். அப்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற கடவுளை நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா, நீங்கள் இது வெளி புறத்தில் பார்த்த உருவத்தை விட்டு அதே புறத்தில் சத்தியஞான சபையின் மூலமாக ஒளிவடிவமாக இருக்கிற கடவுளை பாருங்கன்னு சத்தியஞான சபை கட்டுறாரு. சத்தியஞான சபை கட்டிட்டு அங்கே உள்ள என்ன வைக்கிறாரு? ஜோதி பார்க்கணும்னு சொல்கிறாரு. இது ஒரு எல்கேஜி பாடன்னு வச்சுங்க. இதுக்கப்புறம் நீ என்ன ஸ்டாண்டர்ட் உனக்கு? அதோட நீங்கள் மேலே போகணும். இது உருவத்தை மாற்றுவதற்காக ஒளியை கொண்டு வந்தது. இதுவரைகள் உருவ வழிபாட்டில் இருந்துக்குவோம் எல்லாருமே இல்லைங்களா? அப்போ உருவ வழிபாட்டை வழிபாடு செய்து கொண்டிருந்த மக்களை ஒளி வழிபாட்டுக்கு கொண்டு வருவதற்காக கோயில், ஆலயம், சர்ச்சு, மசூதி என்று கட்டாமல் சத்திய ஞான சபைன்னு கட்டார். சபை என்றால் பொது. அது கூட எப்படி பொதுவுன்னு பேர் வைக்கிறாரு? சமரசம், சுத்தம், சன்மார்க்கம், சத்தியம் இல்லைங்களா? சமரச, சுத்த, சன்மார்க்க, சத்திய ஞான சபைன்னு பேர் வச்சாச்சா? வச்சுட்ட பிறகு இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட் தான் சார். இது இப்போ நான் இப்போ 45 வருஷம் ஆச்சு. நான் தினமும் இந்த அருட்பெருஞ்சோதியை நான் ஞான சபையிலே பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய எது என்ன வருது சொல்லுங்க. இதைத்தான் வள்ளலார் சொல்றார் ஞான சரிக்கையில். குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் கோணுமன குரங்காலே நாணுகின்ற உலகி வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன். எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதி. பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய்யே அவற்றில் புகுதாதி. அப்புறம் என்ன பண்ணோம்? செரித்திடு சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியலாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. அப்போ இன்னைக்கு எங்கே துதிக்கணும்? சிற்றவை என்பது எங்கே? ஆன்மா இருக்கிற இடத்துக்கு பேர் சிற்றவை இல்லையா? அதனால தான் பொற்றவையும் சிற்றவையும் சொந்தமேனதாச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவது நேர்ச்சி இச்சமய வாழ்விலனுக்கு என்ன இனி ஏச்சி என்பிறவி துன்பமெல்லாம் என்றோட போச்சுன்னு சொல்கிறாரா? அப்போ சிற்றவை பொற்றவை என்பது என்ன? இறைவன் இருக்கிற இடத்துக்கு பேர் சிற்றவை. அப்போ இந்த உடம்பு என்பது மண்ணான உடம்பு. இது இந்த மண்ணான உடம்பு என்ன ஆக்கணும்? பொற்றவையாக மாற்றணும். காயமே இது பொய்யடான் நான் பழையாள் காற்றடைத்த பையடா மாயானாராம் பொய்யவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடாடான்னாரு. யார் சொன்னது? நமக்கு முன்னாடி இந்த சித்தர்கள். வள்ளலார் அப்படி சொன்னாரா? இத்தேகத்தை நித்திய தேகமாக்கணும்னாரு. நித்திய தேகம்னா என்ன அர்த்தம்? அழியாத தேகம்னு அர்த்தம். அழியாத தேகத்துக்கு என்ன அர்த்தம்? பொண்ணு பேர். பொன்னுடம்பு எனக்கு பொறிந்திடும் பொருட்டாய் என்னுடன் கலந்த எந்தனி அன்பு. அப்போ உன்னுடைய உடம்பை பொன்னுடமாக மாறுகின்ற பொழுது அது பொற்றவையாக மாறுகிறது. அப்போ சிற்றவை அப்பனை கண்டேனே சொல்கிறாரு. அப்போ சிற்றவை அப்பனை அவர் பார்த்தார், நம்ம பார்த்தோமா? அப்போ சிற்றவை என்பது எல்லாம் எல்லா உடம்பிலும் இருக்குல்ல. வேறையா போயின்னு பார்க்க சொன்னார். எல்லாருடைய உடம்பிலும் சிற்றவை என்ற இடத்தில் இறைவன் ஒளி வடிவமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். அது திரைகளாக மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரைகளுக்கு அறியாமை அஞ்ஞானம் என்னும் திரைகள். ஆமாம், அந்த திரையை நீக்குவதற்கு பேர் தான் ஒழுக்கத்தை கொண்டு வந்தார். அப்போ ஒழுக்கத்துக்கு பேர் வச்சுட்டாரா? அப்போ உடம்பிலிருந்து 4 பகுதியாக பிரிக்கிறார். இந்திரியம், கரணம், ஜீவன், ஆன்மா. அப்போ இந்திரிய ஒழுக்குன்றது புறத்தில், அது புறன்னு பேர். புறம் என்பது கரணங்கள், அது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்போ மனதை கொண்டு போய் எங்கே வைக்க சொன்னார்? புறத்தில் செல்லக்கூடிய மனத்தை எங்கே கொண்டு போகணும்? அகத்து கொண்டு போகணும். அகத்தில் எங்கே இருக்குது? சிற்றவை. அதை கரண ஒடுக்கத்தில் என்ன சொல்கிறாரு? முதல் வரி அதான், மனதை சிற்றவையின் கண் செலுத்துதல் வேண்டும். அது எப்படி? இடைவிடாதுன்னு ஒரு வாட்டி போட்டார். உங்களுடைய மனதை, வெளியில் செல்லக்கூடிய மனதை நீங்கள் அகத்தில் கொண்டு போகணும். ஏன் அதை கொண்டு போகணும்னா, கண் போன இடத்துல தான் மனம் போகும். இப்போ கண் எங்கே போகுதோ மனம் அங்கே போயிடுது சார்.
நீங்கள் உங்கள் டெஸ்ட்டை பார்த்துங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பொண்டாட்டி நினைங்க கண்ணு அங்கே போயிடும். நீங்கள் எதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ மனம் அங்கே போயிடும். எங்கே மனம் போதோ கண்ணு அங்கே போகும். இந்த ரெண்டும் புறத்தில் இருப்பது, புறம் புறப்புறம். இப்போ இது நீங்கள் அகத்தில் கொண்டு போனால் என்ன ஆகணும்? அப்போது மனதைத்தான் புறத்தில் போய்கிட்டு இருக்குது. மனம் எனும் பேய்க்குரங்குன்னார் இல்லையா? மனம் எனும் பேய்க்குரங்கு மடப்பையிலே மற்றவர் போல் என்ன நினைத்து மறுட்டாதே கண்டார். அப்போ அந்த மனதை புறத்தில் எடுக்கிறது எது? மனம். இந்த மனதை நீங்கள் என்ன பண்ணணும்? சிற்றவை கொண்டு போடான்னாரு. அப்போ சிற்றவைக்கு இந்த மனதை அங்கே போகும்போது இந்திரியங்கரங்கள் ரெண்டு அங்கே போகும். இந்த ஐம்புலன்களும் கரணங்கள் எங்கே போவோம்? மனம் போகிற இடத்துக்கு பின்னாடி போயிடும். மனம் தான் இந்த ரெண்டு இடத்தையும் வேலை வாங்கிறது, புறம் புறப்புறம். அப்போ ஜீவன் என்பது எது? அதுக்கு தான் உயிர். அது அகப்புறன்னு பேர். அகத்தில் இருப்பது எது? ஆன்மா. அப்போ ஆன்மா அகம், அகப்புறம் ஜீவன், புறம் கரணங்கள், புறப்புறம் இந்திரியங்கள். இதை என்ன சொல்றாரு வள்ளலாறு? அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்றாரு. இப்போ நீங்கள் இதை சொன்னால் என்னடா புதுசாக இருக்குன்னு நினைப்பீங்கன்னு அது விளக்கத்தை கொண்டு வராது. அப்போ அண்டத்தில் என்ன இருக்குது? அகம் என்பது அக்னி, அகப்புறம் என்பது சூரியன், புறம் என்பது சந்திரன், புறப்புறம் என்பது நட்சத்திரங்கள். இது ரெண்டுக்கு டேலி பண்ணுறாரு. நீ அங்கே அண்டத்தில் 4 இடம், பிண்டத்தில் 4 இடம். அது எங்கே எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி இங்கே வேலை செய்யுது. அப்போ நீ ஏதோ என்ன பண்ணணும்? நீ புறத்திலிருந்து போடா, புறப்புறத்திலிருந்து உள்ளே போடான்றாரு. இப்போ இந்த பொன்னுடம்பு, இந்த இந்த பஞ்சபூத தத்துவங்களால் அணுக்களால் பின்னப்பட்ட இந்த உடம்பு அழியக்கூட உடம்பு. இது வழியும் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை நோவது இன்று புதிதன்றே என்றும் உலதால்னு போட்டார். இது இன்னைக்கு வந்ததல்ல. இது மனிதன் உயிர்கள் எப்போ தோன்றியதோ, மனிதன் எப்போ நமக்கு வாழ்க்கை முறை கொடுத்தானோ அன்னைக்கு வெளியும் சாவறதுக்கு தாங்க அந்த உடம்புன்னு சொல்லி வச்சுட்டான். சொல்லி வச்சிருக்கானுங்களா? ஆவதும் ஆறிலும் சாவு சொன்னானா? ஆனால் வள்ளலார் அதை ஏற்றுக்கிட்டாரா? இல்லை. அது என்ன சொல்றாரு? சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவனார். அதை பெரும் பாவம் தன்னை நோவது இன்று புதிதன்றே என்றும் உலதால் இந்த நோவை நீக்கணும்னாரு. அதான் அதுக்கு மரண பெரும்பிணின்னு வச்சாரு வள்ளலார். மரண பெரும்பிணி வாராது எனக்கு கரண பெருந்திர காட்டிய மருந்தே. அது மரண பெரும் பிணி. இந்த பெரும் பிணியை நீங்கள் என்ன பண்ணணும்? நீக்கணும், போக்கணும். இதற்காகத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு 4 ஒழுக்கத்தை கொடுத்தாரு. இந்த 2 ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிங்கன்னாரு. 4 ஒழுக்கத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்போ உங்களுக்கு அதெல்லாம் உள்ளே போயிட்டா இது 2யும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிடும். இது 2க்கு மட்டும்தான் உங்களுடைய திறமையும் அறிவும் ஆற்றலும் தேவை. இந்த 2 இந்திரிய காரணங்களை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செட்டிங் ஆனால் ஓப்பன் ஆகிட்டா என்ன உங்களுக்கு? திரைமறைப்பெல்லாம் தீர்த்தனக்கு அரசுதை காட்டும் அருட்பெருஞ்சதுன்றல. அப்போ திரைமறைப்பெல்லாம் தானாக நீரும். தானாக நீங்கிறது எந்த இடத்துல? ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவமாக மாறணும். அங்கே பாயிண்ட்டை கொண்டாந்து வைக்கிறார். அதை பார்க்கணும் நம்ம. ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவமாக மாறணும். உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கணும்? கருணையே வடிவமாக மாறணும். அதுக்கு என்ன சொல்கிறார் அகவல்ல? எங்கே கருணை அங்கே விளங்கிய டேலி பண்ணுறாரா? ஆமாம். நீங்கள் ஒழுக்கம் நிரம்பி 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 வருகின்ற பொழுது கருணை தழும்ப ஆரம்பிச்சிடும். இப்போ நான் பல இடத்துல சொல்லுவேன். வள்ளலார் சொல்கிறது அன்பு, தயவு, கருணை 3 சொல்கிறாரா? அதுக்கப்புறம் தான் அருள். அன்பு, தயவு, கருணை, அருள் இல்லைங்களா? அப்போது தயவு என்பது, அன்பு என்பது எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி காட்ட முடியுமா? சொல்லுங்கள் சார். மனைவி அன்பு, குழந்தை அன்பு, நட்பு அன்பு, உற்றார் உறவினர் அன்பு. அன்பு வேறுபடுது இல்லைங்களா? எல்லார்கிட்டையும் அன்பு காட்ட முடியாது. மனைவிகிட்ட அன்பை பிள்ளைகிட்ட காட்ட முடியாது. பிள்ளைகிட்ட காட்ட அன்பு கிட்ட காட்ட முடியாது. அன்பு வேறுபடுது. அன்பு வேறுபடுது. தயவும் வேறுபடுது. இப்போ தயவு தான் நம்ம சொல்கிறோம். தயவுடையவர் எல்லோரும் சன்மார்க்கத்தை சார்ந்தவர் தான். ஆனால் தயவு எப்படி எல்லார்கிட்டையும் காட்ட முடியுமா? தயவுன்னா என்ன சார்? அதுக்கு தெரியான அர்த்தம் சொல்லுங்க. கொடுத்தல். நீங்கள் பிறர் கொடுக்கறதுக்கு பேர் தான் தயவு. ஐயா தயவோடு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குறாங்களா? கொஞ்சம் தயவு பண்ணிங்கன்னா நீங்கள் பிறருக்கு கொடுக்கக்கூடிய உணர்வுக்கு பேர் தயவு. அப்போது தயவு என்பது எல்லாருக்கும் நீங்கள் ஒரே மாதிரி கொடுக்க முடியாது.
உங்கள் பொண்டாட்டி கேட்குறாங்க, அதுக்கு தகுந்த கொடுப்பீங்க. உற்றார் கேட்குறீங்க, உங்கள் நண்பர் கேட்குறாங்க, அங்கே வித்தியாசப்படும். அதே ஒரு ஏழை கேட்குறாங்கன்னா வித்தியாசப்படும். தயவை நீங்கள் சமமேலையே கொடுக்க முடியாது. முடியுமா? அவள் கருணை என்பது நீங்கள் எல்லாருக்கும் பொதுவாக காட்டலாம். அங்கே பேதம் கிடையாது. கருணைக்கு பேதம் கிடையாது. கடவுளுக்கு என்ன இயற்கை குணம்? கருணை, தயவு, அன்பு. இது மூன்று அங்கேயும் இருக்குது. ஆனால் அவர் யார் யார் கொடுக்குறாரு? செலக்ட் பண்ணி தான், ஐயா வாங்க. கடவுள் கொடுக்குறதும் தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாரு. ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு? ஜீவர்களிடத்தில் தயவும் கடவுளிடத்தில் அன்பும் செலுத்த வேண்டும்ன்றாரு. இங்கே இப்படி சொல்கிறாரு, அங்கே அப்படி சொல்கிறாரு. அப்போ என்னங்க, நமக்கு உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒரு ஸ்டாண்டர்டு இருக்குது. 40 வருஷத்துக்கு இருந்த கதிர்வேல் வேறு, இன்று இருக்கிற கதிர்வேல் வேறு. போன வருஷம் இருந்த கதிர்வேல் வேறு, இப்போ இருக்கிற நேற்று இருந்த கதிர்வேல் வேறு, இன்று இருக்கிற கதிர்வேல் வேறு. ஒரு நாள் கூட சேஞ்ச் ஆகும். நேற்று அறியாத உணர்வுகள், அறியாத உண்மைகள் இன்று எனக்கு கிடைக்கும். அறிவினுடைய விருத்தி அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆனால் நேற்று சொன்னது தான் உண்மை, இன்னைக்கு சொல்கிறது தவறுன்னு நினைக்கூடாது. நேற்றை விட இன்னைக்கு அதை விட உயர்ந்ததாக இருக்கணுமே தவிர நேற்றை விட இன்னும் குறைஞ்சதாக போகக்கூடாது. புரியுதுங்களா? அறிவு என்பது விருத்தி ஆகுது. அறிவு என்பது என்ன ஆகணும்? விருத்தி ஆகணும். அதை தான் பல இடங்கள் சொல்வேன். புத்தி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. இப்போ நம்ம புத்தியும் அறிவையும் ஒன்றா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே, இல்லையா? புத்தி எங்கே சார் இருக்கு? கரணங்கள் இருக்கு. மனம் அடுத்தது புத்தி. அறிவு எங்கே இருக்கு? ஆன்மாவில் இருக்கு. அப்போ புறத்தில் இருக்கக்கூடியது புத்தி, அகத்தில் இருக்கக்கூடியது அறிவு. ஆன்மாவிலிருந்து வரக்கூடியது அறிவு, இங்கே மனத்திலிருந்து வரக்கூடியது புத்தி. புத்தி என்பது பொய்யையும் சொல்லும், மெய்யையும் சொல்லும். புத்திக்கு என்ன குணம்? பொய்யும் சொல்லாது, மெய்யும் சொல்லும். மனம் என்ன சொல்லுதோ அதை செய்ய சொல்லும். அதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது என்ன ஆணையிடுதோ அது அப்படி அப்படியே 4 ஜங்ஷன் மாதிரி 4வது ஜங்ஷன் அது செயல்படும். ஆர்டர் போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் பிரகாரம் இந்திரியங்கள் வேலை செய்யும். ஆனால் இது உலகத்தினுடைய தரப்பில் போகிறது. இதுக்கு உலக வாழ்க்கைக்கு போகிறது இது புத்தி. ஆனால் அக வாழ்க்கைக்கு எங்கே போகணும்? நீங்கள் இந்த புத்தியையும் மனதையும் வெளியே செல்ல விட்டாமல் இந்த மனதை கொண்டு போய் அகத்துக்கு கொண்டு போடான்னார் வள்ளலார். அப்போ அகத்துக்கு கொண்டு போனால் என்னது? அதான் மனதை சிற்றபையின்கண் செலுத்துங்கள். அப்போது மனமானது சிற்றபைக்கிட்டு போயிடுச்சுன்னா புத்தி அங்கே வேலை செய்யாது, டம்மி ஆகிடாது. சித்தம் வேலை செய்யாது, அகங்காரம் வேலை செய்யாது, இந்திரியங்களும் வேலை செய்யாது. இந்த மனம் எல்லாம் போனோடனே இது எல்லாம் சேர்ந்து உள்ளே போகும். புரியுதுங்களா? அப்போ உள்ளே போனோடனே அங்கே என்ன பண்ணுது? ஆன்மாவில் இருக்கக்கூடிய அறிவுக்கு வேலை கொடுக்குது. அறிவுள்ள நுழையிறதுக்கு அந்த மனம் முயற்சி பண்ணுது. இந்த சிற்றபையில் போக 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 அந்த மனமானப்படுது. புறத்தில் திரியும் மனம் அகத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுக்கு மாறும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அகத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுக்கு மனம் மாறுது. அந்த மனம் அகத்திற்கு போனோடனே என்னாச்சு? அந்த மனமானது மறுபடியும் புறத்துக்கு வரவிடாத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அறிவு ஆன்மாவில் இருக்குது. நீங்கள் அதை தான் டெஸ்ட் பண்ணணும். நீங்கள் தினமும் சிற்றவன் கண்டு மனதை கொண்டு செலுத்திட்டீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு நம்ம அம்மா சொல்லுவானே, நான் சொன்னால் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னுவான். அதுபோல் இந்த மனம் அங்கே உள்ளே போயிடுச்சுன்னா வெளியே அறிவு விடாது சார். நல்லா புரிஞ்சுக்கணும் இதை. நீங்கள் போகாத இருக்கிற வழி தான் கஷ்டம். இந்த மனம் அங்கே போய் டச் ஆகிடுச்சுன்னா அறிவு பிடிச்சிக்கும். புரியுதுங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? தப்பாக நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு அழகான பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. அந்த பொண்ணு உங்களை விரும்பலை, ஆனால் அடிக்கடி பார்த்துட்ருக்கு, உங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்குது, நீங்களும் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த பொண்ணுக்கிட்ட நெருங்கி தொடர்பு வைக்கிறது துணிஞ்சிடுறீங்க. அந்த பொண்ணு பற்றும் படாத இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதுக்கிட்ட பேசி 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 பழகிட்டிங்கன்னா என்ன ஆகும்? அந்த பொண்ணு உங்களை விடாது. புரியுதா? ஏன்னா அதுவும் தேடிக்கிட்டு இருக்கு. நல்லவன் கிடைச்சா விடுமா? அப்போ நீங்களும் விட மாட்டீங்க, அவங்களும் உங்களை விட மாட்டாங்க. அதனால தான் வள்ளலார் சொல்வார், நீ என்னை விட மாட்டாய், நான் உன்னை விட மாட்டேன், இருவனும் ஒன்றானும். நீ என்னை விட மாட்டாய், நான் உன்னை விட மாட்டேன், இருவரும் ஒன்றானோம். இது மனதுக்கும் ஆன்மாவுக்கும் பொருந்தும், இறைவனுக்கு கடவுளுக்கும் பொருந்தும். புரியுதுங்களா? விடமாட்டேன்,
ஏமாந்து விடமாட்டேன், விட்டிடவும் மாட்டேன். உன் பதத்துணையை பிடித்தேன், கெடமாட்டேன், பிறர் மொழியை கேட்டிடவும் மாட்டேன். மனம் அங்கே போயிடுச்சுன்னா நீ யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க சார். இப்போ நான் ஏன் கேட்காம இருக்கேன்? எனக்கு மனம் இருக்குல்ல. இப்போ நான் யார் சொன்னாலும் கேட்குறேன்னா, கடவுளே வந்து சொன்னால் கூட நான் கேட்க மாட்டேன். வள்ளலார் கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டார் சார், நீங்கள் வந்து மாற்றாதீங்கன்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? இப்போ இறைவன் சொல்லி தான் வள்ளலார் சொல்லியிருக்காரு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே இறைவன் வந்து வள்ளலார் சொல்லிடுறதெல்லாம் நீ ஏற்றப்பா, நான் சொல்கிறத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், கடவுள் வந்து என்கிட்ட சொல்கிறான்னு வச்சுங்க, போயா வேலையை பார்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வள்ளலார் அவ்வளோ உண்மைகளை சொல்லிட்டாரு. ஏன் சொன்னார், எதற்காக சொன்னார், எப்படி சொன்னார், அது சொல்லியிருக்காருல அவர். என்னன்னு சொன்னார்? நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் உன் வார்த்தை தானே அவர் சொல்லியிருக்காரு. நீ அவர் வார்த்தையை, நீ உன் வார்த்தையை அவர் சொல்லிட்டு இருப்பாடு, நீ வந்து அவர் வார்த்தை நீ கேட்க மாட்டேன், கேட்க வேண்டாம்னு சொன்னால் நான் கேட்காது இருப்பேனா? நீ தானே சொல்லியிருக்கிற முதல்ல. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே, வானுரைத்த மணிமன்றில் நடமுறி எம்பெருமான் வரவெதிர்கொண்டு அவன் அருளால் வரங்களெல்லாம் பெறவே, தேனுரைக்க உலமினிக்கு எடுகின்றேன், நீவரெல்லாம் தெரிந்து அடைந்து என்னுடன் எடுமின். என்ன சித்தி பெறலாகும். ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். ஏன்? யான் அடையும் சுகத்தேனே நீவரெல்லாம் அடைதல் குறித்தேன். இப்போ நான் ஏன் ஒரு நேரம் கத்திட்டு இருக்கேன்? எனக்கு நான் தலையெழுத்தா? எனக்கு லாபம் சார். உங்ககிட்ட பேசுறதுனால எனக்கு லாபம். நான் என்னுடைய லாபத்தை கருதி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு பேர் தான் ஆன்ம லாபம். எனக்கு லாபம்லாம் நான் பேசுகிறேன். எனக்கு என்ன தலையெழுத்தா? என் வீட்டில் உட்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஜாலியாக அருட்பா படிச்சுட்டு கால் மேலே கால் போட்டு தூங்க தெரியாதா? ஏன் வந்து இவ்வளோ உங்கள் கூடலாம் நான் பேசிகிட்டு இருக்கேன்? காலையில் ஒரு கூட்டம் வந்துச்சு, நீங்கள் வரீங்க, வருவரி போகிறாங்க, வர பேசிகிட்டு இருக்கீங்களா? ஏன் எல்லார்கிட்டையும் காசு வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன்? நீங்கள் யாராவது காசு கொடுத்தீங்களா சார்? எதுக்காக நான் பேசுகிறேன்? என்னுடைய ஆன்ம லாபத்திற்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். இதைத்தான் வள்ளலார் நமக்கு சொல்கிறார். நான் பெறுவது எது? ஆன்ம லாபம். இதுக்கு பேர் என்ன? ஆன்ம லாபம் மட்டும் இல்லை, ஆன்ம லாபத்தினால என்ன கிடைக்குது? ஆன்ம இன்பம் கிடைக்குது. ஆன்ம லாபத்தினால ஆன்ம இன்பம். அதுக்காக அதில் 3 இன்னொன்று வச்சாரு. அதில் பேர் என்ன? இன்பத்தில் 3: இம்மை இன்பம், மறுமை இன்பம், பேரின்பம். ஆன்ம லாபத்தை வச்சுட்டாரு, ஆன்ம இன்பத்தை கொடுத்துட்டாரு. அந்த ஆன்ம இன்பத்துக்குள்ள 3 இன்பம் இருக்குடான்றாரு. இதனால தான் சித்தர்கள்லாம் அங்கே அந்த ஒரு இன்பம் கிடைச்சோடனே ஒழிஞ்சிட்டாங்க. வள்ளலார் அதில் அதை வந்து கூட்டிகிட்டு போவார், கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு போகிறாரு. இந்த ஆன்ம லாபம் இருக்குது, அதில் ஆன்ம இன்பம் இருக்கப்பா, அதை முதல் அடையக்கூடியது வந்து நீ இம்மை இன்பம். அதனால தான் வள்ளலார் சொல்லி இம்மையிலே மறுமையிலே, அது என்ன பாடல் வருமே, தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் விளைவை எல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதி. அப்போ இம்மை என்ப லாபம், மறுமை என்ப லாபம் எல்லாம் எங்கிருந்து வருது? தர்மசாலையில் வருது. தர்மசாலைன்னா என்ன சார்? நேற்று ஒருத்தர் நல்லா கேள்வி கேட்டார். தர்மம் என்றால் என்ன, தானம் என்றால் என்ன? கரெக்டாக சொன்னீங்க. தர்மம் என்றால் என்ன, தானம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ தானம் என்பது கேட்டு கொடுப்பது, தர்மம் என்பது கேட்காமல் கொடுப்பது. இதான் 2க்கு வித்தியாசம். தானம் அப்படின்னா பிறர் வந்து கேட்குறாங்கல்ல, அப்போ நீங்கள் கொடுக்கறது. தர்மம் என்பது அவர்கள், அதை தான் வள்ளலார் எழுதுறாரு. பிறர் துன்பத்தினால் அவதிப்படுகிறார் என்று நினைத்த போதாயினும், துன்பப்படுவார்கள் என்று அறிந்த போதாயினும் அப்படின்னு அதில் ஒரு வழக்கு வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி செய்கின்றாரு. நீங்களா போய் வாலண்டியாக கொடுக்கறது. நாளைக்கு அவன் துன்பம் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. அடே அவன் வந்து கேட்கிட்ட நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கேட்டு கொடுப்பது தானம், கேட்காமல் கொடுப்பது தர்மம். இதுதான் இதுக்குள்ள வித்தியாசம் ஆச்சுங்களா? அப்போது நம்ம தானத்தையும் செய்யணும், தர்மத்தையும் செய்யணும். வரவங்களுக்கும் சோறு போடணும், வரவாதவங்களுக்கு தேவைக்கு நம்ம கொடுக்கணும். இதனால தான் ஒரு பட்டியலே போட்டார் வள்ளலார். என்ன பட்டியல்? ஒரு ஜீவனுக்கு வரக்கூடிய துன்பங்கள், பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, இல்லைங்களா? அப்போது இது எது, இது உங்களுக்கு இதில் எது முடியுமோ அதை செய்யுங்க. சாப்பாடு போடணுமா சாப்பாடு போடுங்க, ஒருத்தருக்கு பிணி நீக்கணுமா பிணி நீக்குங்க, ஒரு தண்ணி கொடுக்க முடியுமா தண்ணி கொடுங்க,
உங்களுக்கு அவருக்கு விருப்பப்பட இன்றைக்கி ஒரு 5 ரூபா இல்லை அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள் கொடுங்க. அவருக்கு இச்சை ஒரு வேளை சாப்பிட்ணும், இல்லை பிள்ளைக்கு வாங்கிட்டு போகணும், பணக்கு ரொம்ப தடுமாறுறாரு, 10 ரூபா அவருக்கு இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியுது. 10 ரூபா இல்லாத அவங்க வீட்டுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி போகிறதுக்கு இல்லாத அலையிற மனுஷன்னா 10ன்றது 20 ரூபா கொடுங்க. என்ன குறைஞ்சி போயிட்டு போகுது? நீங்கள் எதை கொண்டு போக போகிறீங்க? அதை தானே வள்ளலார் சொல்கிறாரு, வட்டி மேல் வட்டிகொள் மார்க்கத்தில் நின்றி வட்டியை வளர்க்கின்ற மார்க்கத்தை அறியீர், பெட்டி மேல் பெட்டி வைத்து ஆள்கின்றீர், வயிற்று பெட்டியை நிரப்பிக் கொண்டு ஒட்டி உள்ளிருந்தீர், பட்டினி கிடப்பாரை பார்க்கவும் நேரி, பழங்கஞ்சியாயினும் வழங்கவும் அறியீர், எட்டி போல் வாழ்கின்றீர், கொட்டி போல் இழைத்தீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. பித்துலகீர்னா என்ன சார்? கரெக்ட், பைத்தியக்காரன்னு அர்த்தம். நீங்கள் வாழ்கிறவங்களாம் எப்படி பைத்தியக்காரனை விட பைத்தியக்காரனாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இருக்குது. அதனால தான் வள்ளலாருங்க மிக தெளிவாக ஒரு ஆண்டவனுடைய அருளை பெறுவதற்கு எது எது தேவை, எந்தெந்த காலத்தில் எதை எதை கடைபிடிக்க வேண்டும் என்றதை ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டார். அப்போ தம்பி சொல்கிற மாதிரி எடுத்தோடனே நீங்கள் போக முடியாது. சாப்பிடாத இருக்கன்னா நீ வேலை செய்கிறால் சாப்பிடாத இருக்க முடியுமா? உன்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஆகாரம் அறை, மைத்துன வீசம், தூக்க அரைக்கால், பயம் 0 உங்கள் ஸ்டாண்டர்டு. அடுத்த ஸ்டாண்டர்டு வரும்போது ஆகாரம் அறையும் தேவையில்லை, தூக்க அரைக்காலும் தேவையில்லை, சுக்கிலமும் தேவையில்லை, பயமும் தேவையில்லை. அது ஸ்டாண்டர்டு மாறிடுது. அப்போ நீங்கள் புழுக்கின்ற உணவுக்கு ஒரு திட்டம், புழுக்காத உணவுக்கு ஒரு திட்டம், சாதாரண விதி ஒன்று, பொது விதி ஒன்று, சிறப்பு விதி ஒன்று. அப்போ மனிதனுடைய ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கணும். எடுத்தோடனே எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்ட் தான் இருக்குலாம் கிடையாது. இப்போ நான் வந்து புள்ளக்குட்டி பார்த்துட்டு 40 வருஷத்தில் நான் 30 வருஷத்தில் 35 வருஷம் சன்மார்க்கு வந்தேன். அப்போ எனக்கு சின்ன பையன் 4 வருஷம், பெரிய பையன் வந்து 6 வருஷம், பொண்ணு வந்து 5 வருஷம், இப்படி சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு தான் அந்த சன்மார்க்கு வந்தேன். அந்த நேரத்தில் நான் வீட்டை விட்டுட்டு வர முடியுமா? வள்ளலார் சொன்னார், விட்டுட்டு வர முடியுமா? ஏன்னா என்னை நம்பி ஒரு பொண்டாட்டி வந்துட்டா, பொண்டாட்டிக்கு 3 பிள்ளைய கொடுத்துட்டேன். பிள்ளைங்களை வளர்த்தணும், பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும். நம்மளுடைய உணர்வால், நம்மளுடைய எச்சினால், நம்மளுடைய ஆசையினால் ஒரு உருவத்தை 3 உயிர்களை உருவாக்கியாச்சு. உருவாக்கிட்டு வள்ளலார் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டு வர முடியுமா? அப்போ அதுங்களுக்கு வேண்டிய கடமைகளை செய்துட்டு வா. அப்போ செய்துட்டு வருகின்ற பொழுது நான் என்ன செஞ்சேன்? எனக்கு அருட்பா கிடைத்தோன்னே அந்த சிந்தனையில் இருந்தே தொழில்களை கவனித்தேன். கேட்டீங்க இல்லையா? இப்போ என்னுடைய சிந்தனை இருந்தது, அற்பாவில் சிந்தனை இருந்தது, தொழிலும் இருந்தது. தொழிலையும் விமரிசையாக செய்தேன், சிந்தனையும் இடைவிடாத கொண்டு போனேன். அப்போ என்னாச்சு? என்னுடைய வேலைகளெல்லாம் 3/4 வேலை ஆண்டவர் முடிச்சிட்டார் சார். இதெல்லாம் நம்புவீங்களா நீங்கள்? என் குழந்தைய படிக்க வைக்கிறது, பசங்களை கொண்டு போகிறது, எல்லாம் படிக்க வைக்கிறது, வேலை வாங்கி கொடுக்குறது, என்னென்ன செய்யணுமோ எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக நடந்தது. நான் எந்த குழந்தைக்கும் முயற்சி எடுக்கலை, சொல்லிக் கொடுக்கல, செய்யலை. இன்றைக்கி 3 பேர் நல்லா இருக்கிறாங்க, வசதியாக இருக்காங்க, வாய்ப்பாக இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. நான் யாருக்குமே எந்த உதவியும் செய்யலை சார். அவங்கள படிக்க வைக்கிறது வேலை மட்டும்தான் பண்ணேன், கடமையை செஞ்சேன். ஒரு குழந்தைய பெற்றோடனே அவங்களுக்கு என்ன வைக்கணும்? உணவு கொடுக்கணும், படிக்க வைக்கணும். ஒழுக்கத்தை கூட நான் சொல்லிக் கொடுக்கல. இது மாதிரி அன்பர்கள் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க சன்மார்க்கத்தை. அந்த குழந்தைங்க படிச்சுக்கிட்டே கேட்கும். அப்படி பதிவானதா? இன்னைக்கு வெளியே என் குழந்தைய உட்கார வச்சு சன்மார்க்கம் இது, நீ இப்படித்தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், வள்ளலார் இப்படி சொல்லியிருக்காருன்னு என் பொண்ணுக்கோ என் பசங்களுக்கோ நான் இன்னைக்கு வெளியும் சொன்னது கிடையாது. அவங்க கேட்டு 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 இன்னைக்கு என்னை விட திறமைசாலியாக இருக்காங்க, என்னோட நல்லா பேசுவாங்க. காரணம் என்ன? நான் செய்ய வேண்டிய வேலையை அவர் செஞ்சுட்டார். அப்போ யாருக்கு நான் நன்றி சொல்லணும்? இதைத்தான் வள்ளலார் சொல்றார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றே என் தந்தை நினது அருட்புகழை இயம்பிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் செப்பாத மேனினையும் சுத்த சிவமாகம் திகழ்ந்தோங்க அருஜோடி செலுத்தியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா என்னை பிரியாத நிலை. இதுதான் என்னுடைய கட்டளையாக இருந்தது. நான் நினைச்சது இந்த ஒரு பாட்டு தான். நான் என்ன பண்ணோம்? எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்ற என் தந்தை நினது அருட்புகழை எம்பியிடல் வேண்டும். இதுதான் சார் இன்னைக்கு வெளியே என் தொழில். அவர் சொன்னார், நான் செய்கிறேன், அவ்வளோதான். என்னை எத்தனை பேர் திட்டுறாங்க, எத்தனை பேர் பேசுகிறாங்க, எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
நான் கவலைப்படவே மாட்டேன். என்னுடைய வார்த்தை இல்லை. நீ என்ன திட்டினா அங்கே தான் போவேன், எனக்கு வராது. வள்ளலார் சொல்லுவார், வைதாலும் வைதிடுவேன் வாட்டென கொண்டுடுவேன் மனங்கோனேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன். ஏன்னா பொய்தானோர் சிறிதெனும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீ விரலாம் புனிதமுறும் பொருட்டே. அதுக்காக கட்டவெல்லாம் திட்டுற வேலையெல்லாம் எனக்கு கிடையாது சார். சார் நான் திட்டுறது ஒன்று தான், ஜாதி சமய மதங்களை திட்டுவோம் சார், மக்களை திட்ட மாட்டேன். இப்போ நீங்களாம் ஜாதி சமய மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களை திட்டினா எனக்கு பாவம் தான் வரும். உங்களை மடமாற்றம் செய்தவர்கள் தான் நான் திட்டுவேன். உங்களுக்கு வழிகாட்டியவர்கள் இருக்காங்க இல்லையா, எனக்கும் சேர்த்தான். யார் நமக்கு தவறான வழிகாட்டியவர்களோ அவர்களைத்தான் திட்டுவேன். அது நான் சொல்லி திட்ட மாட்டேன், வள்ளலார் சொன்னது சொல்லித்தான் திட்டுவேன். வள்ளலார் என்ன சொல்கிறார் அவர்களை? கொல்லை வினை கூட்டுறவால் கூட்டிய பல் சமய கூட்டமும் அக்கூட்டத்தே கூவுகின்ற கலையும் கள்ளமுறு காட்சிகளும் காட்சி தரும் கடவுளரும் எல்லாம் பிள்ளை விளையாட்டேனார். நீங்கள் சாமி கும்பிட்றீங்களே, இந்த சாமிக்கு அவர் பேர் வைக்கிறார் வள்ளலார். கொள்ளை வினை, வினையை வந்து கொள்ளடிச்சா எப்படி வினை வருது இல்லை, கொள்ளை எடுத்தால் உங்களுக்கு தண்டனை வருதுன்னு தெரியும்ல சார். அதுபோல் வினை கூட்டுறவு, அது கூட்டுறவுன்றாரு. 4 பேர் சேர்ந்து எப்படி கூட்டுறவு வியாபாரம் பண்ணி நாசம் பண்ணாங்க, அது மாதிரி இந்த தெய்வங்கள் எல்லாம் கூட்டுறவு வச்சுக்கிச்சான். கொள்ளை வினை கூட்டுறவால் பல் சமய கூட்டமும், இந்த சமயம் சார்ந்தவர்கள் பூரா கொள்ளையடிக்கிறதுக்கு ஈக்குவல்ன்றார். இன்றைக்கி அப்படி தானே அடிச்சிட்டு இருக்குது. நீங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பசியோடு இருக்கிறவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்காம திருப்பதி உண்டியில் போய் எவ்வளோ போடுறீங்க? உன் பக்கத்து வீட்டில் பசியோடு இருக்குது, ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணிச்சு, பட்டினி பசி வறுமை, குழந்தைக்கு பால் இல்லை, ஒரு பால் வாங்கிறதுக்கு பணம் இல்லை. ஆனால் நீங்கள் பாலை கொண்டு போய் எங்கே கொட்டுறீங்க? பக்கத்து வீட்டு ஒரு பொம்பளை கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறஞ்சா உங்கள் வீட்டில் வறுமை, பால் இல்லை, உணவு இல்லை. உணவு இருந்தால் தானே பால் சுருக்கலை, குழந்தை அழுவுது, கண்ணுக்கு நேரம் பார்க்குறீங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து 1 லிட்டர், ஒரு 40 ரூபா கொடுத்து 1 லிட்டர் பால் வாங்கி கொடுக்கலாம் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குடமாக கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுறீங்களே. இதுக்கு பேர் தான் கொள்ளை வினை கூட்டுறவால் பல் சமய கூட்டமும் அக்கூட்டத்தே கூவுகின்ற கலையும் கள்ளமுறு காட்சிகளும்னாரு. காட்சி தரும் கடவுளரும்னாரு. நீங்கள் காட்சியாக வகுத்து இருக்கிற கடவுள்லாம் யாரு? பிள்ளை விளையாட்டுன்றாரு. எப்படி ஒரு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நீங்கள் என்ன வாங்கி கொடுப்பீங்க? மார்க்கெட்டுக்கு போனால் பொம்மை வாங்கி கொடுப்பீங்களா? அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு அந்த என்ன பண்ண, வாங்கம்மா வாங்க, பொம்மையை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணோம்? உருட்டிக்கிட்டு இருக்கோம். அதுபோல நீங்கள் கடவுள் என்ற பெயரால் பொம்மை சிலைகளை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னார். அதை செய்யாதுன்னு சொல்கிறது தான் திட்டுறது. அது ஆண்டவரை தான் திட்டினா, அதாவது சமயவாதிகள் தான் திட்டினாரே தவிர நம்மளை திட்டல சார். நம்மளா நம்மவர்னு சொன்னார். நம்மளுக்கு பேர் என்ன தெரியுமா வச்சிருக்காரு? நமக்கு பேர் என்ன? நம்மவர்கள். ஏன்னா நம்மெல்லாம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடையவர்கள், இறைவனுடைய படைப்பு. இறைவனுடைய படைப்புனா எப்படி? நம்மெல்லாம் சகோதர சகோதரிகள் தானே. அதுக்குனால தான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடையவர்கள். நாம் எல்லாம் உரிமை உடையவர்கள். நம்ம பேதம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது சார். பேதம் இருந்தாவே சன்மார்க்கம் வளராது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராச்சு முடிச்சிடலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கதிர்வேலையை எல்லாரும் திட்டுறான்றாங்க. இது ஒரு கெட்ட பேர். ஆனால் நான் யாருமே திட்டல. யாராவது உங்களை யாராவது திட்டிருக்கான் சார்? வெளியே யாரும் இத்தனை பேர் வரீங்களே. நான் திட்டது கூட சமய மதங்கள் தான் திட்டுவேன். ஏன்னா வள்ளலார திட்டார்ல, ஜாதியும் மதமும் சமயம் பொய்யும், ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானி, இன்னைக்கு நேற்று இல்லை, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணேனீர் அழிதல் நடவே. அப்போ என்ன பண்ணோம்? நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர் அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமைய. இதோட நிட்டாரா? இன்னொன்று அடிக்கிறார் பாருங்க. இந்த பாட்டோட நிறுத்திடலாம். 6 மணி நேரம் அதிகமாகிடுச்சு. எவ்வகை சார் மதங்களிலே பொய் வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தேன், எமது தெய்வம் என்றே கைவகையே கதறுகின்றீர் தெய்வம் ஒன்றென்றறி. என்ன ஸ்ட்ராங்கான வார்த்தை! கரிபிடித்த கலகமிட்ட பெரியரிடும் பெரிய ஐவகைய பூத உடம்பு அழிந்திடில் என் புரிவீர், அழிவுடம்பை அழியாமையாக்கும் வகையறி.
உய்வகையன் தனித்தந்தை வருகின்ற தருணம் உற்றதிவின் உற்றிடுவீர் உண்மை உரைத்தேனே. கடைசியில் என்ன சொல்கிறாரு? உண்மையை சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு பொய்யான தெய்வங்களை, பொய்யான வழிபாட்டு முறைகளை, பொய்யான வாழ்க்கை முறைகளை அமைத்து வைத்து விட்டார்கள். அதை நம்பி இனியும் ஏமாறாதீர்கள். நமக்கு காலம் இல்லை. கடைசியில் என்ன சொல்கிறாரு? நமக்கு காலம் இல்லை. இந்த நேரம் போயிட்டால் மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள். அதனால் ஜாக்கிரதையாக உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். இந்த பிறவி போனால் மறுபடியும் இந்த மனித பிறப்பு கிடைக்கும் என்பது உறுதி அல்ல. தெளிவாக சொல்கிறார். அப்போது இது ஒரு நல்ல இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மனித தேகம். இந்த தேகத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வேறு ஒன்று நமக்கு அழியிறதுக்காக வழி சொல்கிறாரு. சார் உங்களை சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்ல, சாப்பிட வேண்டாம்னு சொல்ல, எதையுமே செய்ய வேண்டாம்னு விளையாட சொல்ல. ஆனால் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ளுங்கள். எடுத்தோடனே நாளைக்கே நீ மரண பிறகு வர முடியுமா? நானே வர முடியாது சார். நான் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு மரணமில்லா பிறகு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சு எழுதிக்குங்க. எனக்கு மரணமில்லா பிறவாழ்வு கிடையவே கிடையாது. இந்த பிறவியில் நோ சான்ஸ். எனக்கு தெரியும் என்ன ஒன்று, என்னுடைய உடம்பு பற்றி எனக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கை முறை பற்றி எனக்கு தெரியும். ஏன் நான் வள்ளலார் என்ன சொன்னார்? சாகாதவனுக்கு அடையாளம் சொல்கிறாரு. என்ன அடையாளம்? நரை திரை பிணி மூப்பரியா நல்ல உடம்பரரே நற்குலத்தார் என அறியீர் நானிலத்தி நீவீர் உயர்ந்த குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்று வகுக்கின்றீர் இருகுலமும் ஆண்டிட காண்கின்றீர். எனக்கு நரம் வந்துருச்சா? வயசாயிடுச்சா? திரை வந்துருச்சா? மூப்பு வந்துருச்சா? நான் எப்படி சார் மரணமில்லா பெறுவான்னு போய் சொல்கிறது? நாளைக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? கல்பட்டையார் நகர் போகணும் சார். அதனால பெரிய பிடிங்கி மாதிரி பேசுங்க. மரணமில்லா பெறுவார் அடையிறேன் நாயா வாரியா 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேங்க. சொல்லுவீங்களா சார்? எனக்கு பொய் சொல்ல விரும்பலை சார். அடுத்த பிறகு சான்ஸ் உண்டு. அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் கொஞ்சம் கூட எனக்கு தளர்ச்சி கிடையாது, கொஞ்சம் கூட சோர்வு கிடையாது. இல்லை, அது அது வந்து பெருந்தன்மை. அதாவது இப்போ ஜானகிராமன் நீங்களாம் சொல்கிற பாட்டில் இன்னொரு பாட்டு சொல்கிறாருங்க, அரைத்து திரைத்து உளுத்தவரும் இளமை. ஆமாமா, விரைந்து விரைந்து அடைந்திடுவீன் ஏதி நீர் இங்கே மெய்மை உரைக்கின்றே நீர் வேறு நினையாது. ஏன்னா இப்போ நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னா ஐயாவுக்கே முடியல. இல்லை, அதுதான் நான் விளக்கம் சொல்லுவேன். இப்போ இந்த தம்பியால் முடியும். இல்லை இல்லை, நண்பர் சொல்கிறது நிறைய அதே மாதிரி தான் என்ன கேட்குறாங்க. இப்போ இவரால் முடியலாம். இவரை இன்னைக்கு அறிவு அதுதான் சொல்கிறாரு. அந்த பாட்டு தான் சொல்கிறேன். இப்போ திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வருகின்ற தருணம் இது வரம்பெறலாம் நீவி. அங்கே ஸ்ட்ராங் பண்ணுறாரு ஐயா சொன்ன மாதிரி. கரைந்து கரைந்து உளமுருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருதுமினோ கழித்தே. நீ எங்கே போய் பார்க்கணும்? உள்ளே போய் பார்க்கணும். அப்போ என்ன ஆகும்? நரை திரை பிணி மூப்பு, அதான் நரை திரை பிணி மூப்பரியா நல்ல உடம்புன்னு அங்கே சொல்லிட்டாரா? இங்கே என்ன சொல்கிறார்? திரைமறைப்பெல்லாம் தீர்த்தனுக்குன்னு சொல்கிறாரா? அகவல்லையும் அதுக்கு விளக்கம் நிறைய சொல்கிறாரு. அப்போது இன்றைய எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றைய தினம் ஒரு ஞானமாக மருந்துன்னு சொல்கிறாரு. அவருடைய பெருந்தன்மை, அவருடைய அருளாற்றல், அவருடைய திறமை எல்லாமே சொல்கிறாரு. என்னால் முடியுமா? நம்ம இப்போ முடியுமா முடியுன்ற இடத்துக்கு வந்துட்டோம்னா அப்போ நம்ம ஏதோ செய்யறோம்னு ஆயிடும். நம்ம இன்னைக்கு செய்வோங்கயா முயற்சி அவர் பார்த்துக்கோ. நம்பிக்கை தான். அதாவது உடல் பொருளாகி அவர்கிட்ட, அதாவது பெருமான் வந்து ஒரு சின்ன விஷயத்தை நமக்கு கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் வந்து 3 சுதந்திரம் இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுது. என்ன சுதந்திரம்? 3 சுதந்திரம் கொடுக்கப்படுது. அந்த 3 சுதந்திரம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். இந்த 3 சுதந்திரத்தை வள்ளலார் என்ன பண்ணுறாரு? திருப்பி கொடுக்குறாரு. திருப்பி அவர் யார்கிட்ட கொடுக்குறாரு? ஏன் அந்த சுதந்திரத்தை யார் கொடுத்தது? அவர் தான் கொடுத்தார். அவர் கொடுத்ததுனால இவர் என்ன பண்ணுறாரு? இந்த சுதந்திரம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக எனக்கு கொடுத்துட்டப்பா, ஆனால் நான் ரொம்ப பெருமையாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த சுதந்திரத்தினால என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்ன வரப்போகுதுன்னா மரணம் வரப்போகுது. இந்த சுதந்திரத்தை 3 நான் வச்சுருந்தா எனக்கு பின்னாடி என்ன வருது? மரணம் வருது. அதனால் இந்த சுதந்திரம் எனக்கு வேண்டாம். நீ கொடுத்த சுதந்திரத்தாப்பா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் இந்த சுதந்திரத்தை 3 திருப்பி கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க. இவர் எப்படி இருக்கணுங்க?
அப்போது 3 சுதந்திரம் கொடுத்தாச்சு, திருப்பி கொடுத்துட்டாரு. இவர் அங்கே எப்படி இருக்கிறாருன்னா தனிமையாக இருக்கார். இப்போ தனிமைன்னா எப்படி? எந்த தொடர்பும் கிடையாது. தேக சுதந்திரத்தை கொடுத்தாச்சு, ஜீவ சுதந்திரத்தை கொடுத்தாச்சு, ஆன்ம சுதந்திரம் கொடுத்தாச்சு, தனியாக இருக்கிறாரு. தனியாக இருந்தோடனே ஆண்டவன் துடிக்கிறாருங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு 3 சுதந்திரம் கொடுத்து தான் வாழ வைக்க முடியும். அப்படி 3 சுதந்திரத்தை திருப்பி கொடுத்தால் ஆண்டவனுடைய கட்டளை என்னன்னா, ஆண்டவனுடைய அருள் சுதந்திரத்தை கொடுக்கணும். அது கட்டாயம். இந்த ரகசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் கொடுக்குறாருன்னா, அவர் கொடுத்ததை திருப்பி அவர்கிட்டயே கொடுத்துட்டா வேற ஒரு சுதந்திரத்தை இவர் கொடுக்கணும் இங்கே வாழ்றதற்கு. அதுக்கு பேர் தான் அருள் சுதந்திரம். இதைத்தான் வள்ளலார் சொல்ல, சுதந்திரம் உனக்கே கொடுத்தனன் உன் தூய உடம்பினில் நான் புகுந்தேனர். இப்போ எப்போ இவர் கொடுக்குறாரு, 3ஐயும் கொடுத்த பிறகு அருள் சுதந்திரம் இங்கே வருது. ஆனால் தான் வள்ளல் பெருமான் சொல்வார், பட முடியாது இனித்துயரம் பட முடியாது அரசே பட்டதெல்லாம் போதும் பயந்தீர்த்தி இப்பொழுதே என் உடல் பொருள் ஆவியலாம் நீ எடுத்துக்கொண்டு. அடுத்ததான் சொல்ற, நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் பொருள் ஆவியலாம் உவந்தெனக்கே அளிப்பாய். ஏன் அவர் கொடுக்குறாரு? இதை விட பெரிய சுதந்திரத்தை வாங்கிறது கொடுக்குறாரு. உன்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் உவந்தெனக்கு அளிப்பாய், வடலூர் சிற்றம்பலத்தே வாழ்வாய், என் கண்ணுன் மணியே குருமணியே நன்மணியே நடராஜ மணியே பொன்மணியன்னு போற்றி அடிக்கிறார். அதுபோல இறைவன் வள்ளலாருக்கு அருள் சுதந்திரம் மட்டுமல்ல, அனைத்து சுதந்திரமும் கொடுத்தாரு. என்ன அனைத்து சுதந்திரம் கொடுக்குறாரு. அதைத்தான் வள்ளலார் கடைசியில் சொல்கிறார் அந்த பாட்டில், துன்பலாம் தீர்ந்தன சுகம் பலித்தது நினை சூழ்ந்த அருளொளி நிறைந்த சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினக்கே சுதந்திரமானது. உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண் உயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன் மன நினைப்பின் படிக்கு அன்ப நீ பெருக உலவாது நீடூடி வாழ்க. என்ன கொடுக்குற? அருஜோதியாம் ஆட்சி தந்தோம் உன்னை கைவிடோம் கைவிடோம் ஆணை நம்மாணை என்று இன்புற திருவாக்களித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவேன்னு சொல்லி முடிக்கிறாரு வல்லரார். அப்போது 3 சுதந்திரம் கொடுத்தாச்சு. ஆண்டவர் 3 சுதந்திரத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை அண்ட கோடிகளெல்லாம் ஆளக்கூடிய ஆட்சியையும் கொடுத்துட்டாரு. யார் ஆட்சி செஞ்சுருக்காரு தெரியுமா? பெருமான் தான் ஆட்சி செஞ்சுட்ருக்காரு. அருளாட்சின்னு பேர் அதுக்கு. அதனால தான் வள்ளலார் ஆண்டவர்கிட்ட அப்பயே கேட்டார், இந்த பிரிட்டிஷ்காரனுடைய காலத்துலையும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் காலத்துலையும் எல்லாத்துக்கும் சேர்ந்து மொத்தமாக ஒரு ஆப்பு வச்சார் வள்ளலார். கருணையில் ஆட்சி கடிகு ஒழிக அருள் நயந்த நன்மார்கள் ஆள்க தெருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க இசைந்து. அப்போ யார் எப்படி எல்லாரும் சமமாக வாழணும்னா என்ன பண்ணணும்? ஆட்சியில் யார் உட்காரணும்? அருளாளர் உட்காரணும். அதனால தான் அருளாளர் வருகின்ற நிறைய பேசும்போது போயிட்டே இருக்கோம், நேரம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம அருளாளருடைய ஆட்சியில் இருக்கிறோம் என்பதை மறந்துடவே கூடாது. இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜீரோ. அதெல்லாம் வந்து செவிக்கே வரக்கூடாது. நம்மளை இப்போ ஆண்டு கொண்டு இருப்பது இது. இந்த தமிழ்நாட்டை ஆளுவதை இந்தியா ஆளுவதை பற்றி நீ கவலைப்படாதீங்க. அண்டை கோடிகளெல்லாம் அரைகணத்தேகின்றார். அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் உயிர்களெல்லாம் குணங்களெல்லாம் அடிக்கிட்டே போவார். ஆனவெல்லாம் இடங்களெல்லாம் கொண்டவெல்லாம் கொண்டு கொண்டு மேலே கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனி வெளியா ஒண்டவு சிற்றம்பலத்தை ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். இந்த பல கோடி அண்டங்களையும் இயக்கக்கூடிய ஆற்றல் படைத்த இறைவன் தன்னுடைய செங்கோலை யார்கிட்ட கொடுத்தாரு? வள்ளலார்கிட்ட கொடுத்துட்டாரு. அதனால தான் அதுக்கு பேர் கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல். இப்போ ஆட்சி யாருடைய ஆட்சியில் இருக்கிறோம்ப்பா? அருளாளர் ஆட்சியில் இருக்கும். அதனால் பயம் என்பது நமக்கு ஜீரோவாக தான் இருக்கணும். அதனால் இவ்வளோ நேரம் பொறுமையாக நிதானமாக அன்பாக கலந்து கொண்டது, அது நமது ஜானகிராமன் வந்தது பெரும் மகிழ்ச்சி. உங்களுடைய அருளாளர்கள் மத்தியிலே அன்பார்ந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதரர்கள் சகோதரி உரையாடியதற்கும் நீங்களாம் கேட்டு மகிழ்ந்ததற்கும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஐயா சொல்வது போல உங்களுக்கெல்லாம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் அருளையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றுடன் இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ரொம்ப மகிழ்ச்சி.